ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கொண்டக்கடலை வச்சு ஒரு வெஜ் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு குக்கரில் 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். தாளிக்க தேவையான பொருள் பட்டை, கிராம்பு, லவங்கம், அன்னாச்சிப்பூ, சோம்பு, சீரகம், ஒரு பிரியாணி இலை. இது எல்லாம் போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் மீடியம் சைஸில் பெரிய வெங்காயம் 2 நீல வாக்கில் கட் பண்ணி உள்ளே சேர்த்திக்கலாம். இது நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு நல்லா வணக்கிக்குங்க. இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆனோடனே ஒரு 1.5 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்திக்கலாம். இது பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வணக்கிக்கலாம். இதே டைமில் ஒரு கைப்பிடி புதினா தலையும் சேர்த்திக்கலாம். இது நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வணக்கிக்குங்க. இப்போ ஒரு பெரிய தக்காளி, நல்லா பழுத்த தக்காளியை நீலவாக்கில் கட் பண்ணி உள்ளே சேர்த்திக்கலாம். இது நல்லா குழையிற அளவுக்கு நல்லா வணக்கிக்குங்க. இந்த மாதிரி நல்லா குழஞ்சிருக்கணும். இப்போ 1.5 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/4 ஸ்பூன் கொத்தமல்லி தூள், 1 ஸ்பூன் உப்பு, கல்லுப்பு எல்லாத்தையும் சேர்த்து பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வணக்கிக்குங்க. இந்த மாதிரி பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வணக்கிக்குங்க. இப்போ நல்லா வணங்கினதுக்கப்புறம் ஒரு 1/2 டம்ளர் சுண்டைக்கல்லையை நைட் ஃபுல்லாக ஊற வச்சு ஒரு 5-6 விசில் விட்டு எடுத்திருக்கேன். இது கூடவே கேரட்டு பீன்ஸு சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் 1.5 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன். இது சுண்டைக்கல்லை வேக வச்ச தண்ணியை உள்ளே சேர்த்து நான் 1 சொம்பு தண்ணி உள்ளே சேர்த்திருக்கேன். 1.5 டம்ளர் நார்மல் ரைஸ் தான் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் நார்மல் ரைஸ் எடுக்கிறீங்கன்னா நீங்கள் எப்போ எவ்வளோ தண்ணி அளவு வைப்பீங்களோ அதே அளவு வச்சுக்கோங்க. இப்போ ஒரு லைட்டாக ஒரு கொதி வரக்கு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ கொதிச்சதுக்கப்புறம் நம்ம குக்கர் விசில் போட்டோம்னா சீக்கிரம் விசில் வந்துடும். இப்போ பாருங்கள், சூப்பரான கொண்டக்கடலை வெஜ் பிரியாணி ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.